தலைப்பு: திருக்கழுக்குன்றம் வேதமலையின் வைபவம். பண்டை காலத்தில் வனங்களில் முனிவர்கள் தவமிருந்த காலத்தில் தமிழ்நாட்டின் மடிந்த குன்றில் ஒரு புனிதமான மலை இருந்தது. அதற்கு பெயர் வேதகிரி, அதாவது வேதங்களின் மலை. இந்த மலைமேல் நூற்றாண்டுகளாக முனிவர்கள் கடும் தவம் செய்து இறைவனின் அருள் பெற முயன்றனர். இந்த தவமயமான இடத்தில் சிவபெருமானின் அருள் கிட்டியது. அவர் அங்கே தோன்றி, நான் இம்மலையில் எப்போதும் இருக்கிறேன். எனது அருள் நாடுபவர்களுக்கு ஆசீர்வாதம் தருவேன் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து இங்கு வேதகிரீஸ்வரர் எனும் திருநாமத்தில் சிவபெருமான் பூஜிக்கப்படுகிறார். ஆனால் இந்த கோயிலின் வரலாற்றில் மிக விசித்திரமான பகுதி 2 கழுகுகள். பழம்பெரும் நம்பிக்கையின்படி 2 முனிவர்கள் ஒரு கணம் அகந்தையில் வீழ்ந்து இறைவனால் கழுகாக சாபிக்கப்பட்டனர். ஆனால் சிவபெருமான் தயவுடன், நீங்கள் திருக்கழுக்குன்ற மலைக்கு தினமும் வந்து எனது நிவேதனத்தை ஏற்கும்போது உங்கள் சாபம் விலகும் என ஆசீர்வாதம் அளித்தார். அதன்படி நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு நண்பகலும் 2 புனித கழுகுகள் மலைக்குச் சென்று அர்ச்சகர் வழங்கும் பண்டியை ஏற்று சென்றன. இது ஒரு அற்புதமாகவும் பக்தர்களுக்கு சிறப்பான அனுபவமாகவும் அமைந்தது. பலரின் பக்தியை கூட்டிய நிகழ்வாக இது இருந்தது. இது கிராமத்தை மட்டுமல்லாது தூர தூர இடங்களிலிருந்து பக்தர்களையும் அரசர்களையும் முனிவர்களையும் ஈர்த்தது. கோயில் ஒரு ஆன்மீகத் தலம் மட்டுமல்ல, கருணையும் நம்பிக்கையும் நம்பிக்கையின் சக்தியும் கொண்ட இடமாக மாறியது. காலம் கடந்ததால் சுற்றுச்சூழல் மாறியது. பழைய புனித கழுகுகள் வருவதில்லை. இருப்பினும் பக்தர்களின் நம்பிக்கையும் கோயிலின் புனிதத்தன்மையும் குறைந்தது இல்லை. இன்று கூட பக்தர்கள் அந்த 565 படிகளை ஏறி மலை மீதுள்ள வேதகிரீஸ்வரரை தரிசிக்கின்றனர். மலை அடிவாரத்தில் அவரது துணைவியான திரிபுர சுந்தரி அம்பாள் கோயிலும் உள்ளது. இது ஆண் பெண் சக்திகளின் ஒற்றுமையை குறிக்கிறது. இப்போது கழுகுகள் வரவில்லை என்றாலும் அவர்களின் கதை இன்னும் உயிருடன் உள்ளது. ஒரு காலத்தில் கூட பறவைகளும் சிவபெருமானின் கதையில் பங்கு பெற்றன என்பது இந்த கோயிலின் ஆழமான மரபை நினைவூட்டுகிறது. திருக்கழுக்குன்றத்தில் உள்ள ஏரியில் பவழச்சங்கு தோன்றியது என்பது ஒரு தெய்வீக நிகழ்வாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் பசுபத முனிவர் சிவனை விருத்த பக்தியுடன் வழிபட்டார். அவரது பக்திக்கு பதிலளிக்க வேதகிரீஸ்வரர் தனது அருளால் அந்த ஏரியில் பவழச்சங்கு தோன்றச் செய்தார். இந்த சங்கு தானாகவே சில வருடங்களுக்கு ஒருமுறை தோன்றும் என்றும் இது சிவனின் அருள் சின்னமாகவும் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாகவும் உள்ளது.